வசனம் வாழ்வளிக்கும் இறை வசனமே. இறையேசுவில் என் அன்பிற்கினியவர்களே, அருட்சாதனங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கையிலே அதன் வரிசையிலே கடைசியாக நாம் சிந்திக்கவிருக்கின்ற அருட்சாதனம் குருத்துவம். குருத்துவம் என்பது ஒரு விசேஷமான அருட்சாதனம். எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு அருட்சாதனம். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகின்ற ஒரு அருட்சாதனம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவ்வாறு இருக்கையிலே நாம் ஒவ்வொருவருமே குருத்துவ திருக்கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்றும் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. இதன் முழு பொருளை நாம் உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஆனால் அதற்கு முன்பாக எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அதே ஜெபங்களோடும் வாழ்த்துக்களோடும் இந்த சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். குருத்துவம் என்பதை நாம் சிந்திக்கும்போது, குருக்கள் எல்லா மதங்களிலும் எல்லா விசுவாசங்களிலும் இருக்கின்ற ஒரு முக்கியமான பொறுப்பினை ஆற்றுபவர்கள். நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்திலும் குருக்கள் என்ற இந்த கருத்து விசுவாசத்தின் தொடக்கத்திலிருந்தே வருகின்றது என்பதை நாம் அறிவோம். ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் இந்த குருத்துவம் என்ற நிலை, குருத்துவம் என்ற பணி மாறி வந்திருக்கின்றது என்பதையும் நாம் உணர வேண்டும். முதலிலே நாம் பார்க்கின்ற குருக்கள் இதையெல்லாம் நாம் மறந்துவிட்டு விவிலிய வரலாற்றிலே குருத்துவம், குருக்கள் என்பது எதை குறிக்கின்றது, எங்கிருந்து வருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு, இறைவன் மக்களை தேர்ந்து கொண்டபோது, தேர்ந்து கொண்ட மக்களாக இருந்த அந்த யூதர்களை தன்னுடைய மக்களாக தேர்ந்து கொண்டபோது அவர்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் என்று. கடவுளின் மக்கள் என்ற சிறப்பான ஒரு நிலையை, விசேஷமான ஒரு நிலையை, தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலையை அந்த மக்கள் இனமே அடைகின்றது. அப்படி என்றால் அந்த மக்கள் இனமே தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம் என்று வழங்கப்படுகின்றது. மற்ற மக்கள், மற்ற இனங்கள், மற்ற மக்களுடைய அந்த கூட்டங்கள் சூழ்ந்திருக்கின்ற அந்த வரலாற்று சூழலிலே யூத மக்கள் தங்களையே தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், யாவே கடவுளால் நியமிக்கப்பட்ட மக்கள், யாவே கடவுளால் சொந்தமாக்கி கொள்ளப்பட்ட மக்கள் என்று தங்களையே அறிந்து கொள்ளுகின்றார்கள். இது அவர்களுடைய சுய புரிதலாக இருக்கின்றது. தாங்கள் அனைவருமே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லும்போது அங்கு எல்லா மக்களும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், குருக்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறதல்லவா? இதை நாம் விவிலியத்திலேயே பார்க்கின்றோம். ஆதி ஆகமத்தில் பார்க்கும்பொழுது, தொடக்க நூலிலே பார்க்கும்பொழுது 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆபேலும் காயினும் அவர்கள் இருவருமே அவரவருடைய பலியை செலுத்துவதற்காக செல்லுகின்றார்கள். அவரவருடைய பலிகளை அவர்களே செலுத்தி கொள்ளுகிறார்கள். தொடக்க காலத்திலே குருத்துவம் என்பது பலிகளை செலுத்துகின்ற பணியாகவே இருந்தது. அது அனைவராலும் செய்யப்பட்டது. ஆகவே ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய குருக்களாக இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே அவரவருடைய பலிகளை அவரவர் செலுத்துவது மாறி குடும்பத்தின் தலைவர் பலி செலுத்த அழைக்கப்பட்டார். அப்படித்தான் தொடக்க நூலில் 22ஆம் அதிகாரம், இன்னும் மற்ற பல இடங்களில் ஆபிரகாம், நோவா போன்றவர்களை நாம் பார்க்கின்றோம். இவர்களெல்லாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்காக பலி செலுத்த முன் வருகின்றார்கள். காலம் போக போக குடும்பத்தில் உள்ள தலைவர்கள் அல்லாமல் ஒரு இனத்தின் தலைவர் வந்து அந்த பலியை செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அது மோசேவாக இருக்கட்டும் அல்லது மற்றும் பல பலியை செலுத்துகின்ற தலைவர்களாக இருக்கட்டும். இன்னும் ஒரு காலப்போக்கின் வரலாற்றிலே ஒரு குறிப்பிட்ட நபரை குருவாக நியமித்து மக்கள் அனைவருடைய பலியையும் அவர் செலுத்த வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்டது. இப்படித்தான் குருத்துவம் வளர்ந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, குருத்துவம் என்பது கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே
பாலமாக அமைகின்ற ஒரு பணி என்பதை மட்டும் இது நமக்கு தெளிவாக எண்பிக்கின்றது. அவ்வாறு நிகழ்கின்ற அந்த குருத்துவம் இஸ்ராயல் மக்கள், யூத மக்கள் இவர்களுடைய வாழ்விலே ஒரு முக்கியமான இடத்தை பெற்று வந்தது. காலம் செல்ல செல்ல அந்த குருத்துவம் என்பது ஒரு இனத்தாருக்குரியதாக மாறியது. லேவியருக்குரிய குருத்துவம், ஆரோனுக்குரிய குருத்துவம், மெல்கிசதேக்கின் குருத்துவம் என்றெல்லாம் பல குருத்துவங்களை பற்றி யூத மக்கள் பேச ஆரம்பித்தார்கள், அதை நம்ப ஆரம்பித்தார்கள். இதை பற்றியெல்லாம் நாம் பேசினால் காலம் கடந்து போகும். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து இங்கே இருக்கின்றது. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை அந்த யூத விசுவாசம், கிறிஸ்தவ விசுவாசமாக மாறிய அந்த விசுவாசம், இவற்றை உள்வாங்கி நம்முடைய திருச்சபைக்கு ஏற்றவாறு, கிறிஸ்து வெளிப்படுத்திய அந்த விசுவாசத்துக்கு ஏற்றவாறு, காலகட்டங்களுக்கு ஏற்றவாறு இந்த குருத்துவத்தை பொருள் புரிந்து அதை மறைப்பொருள் என்ற நிலையிலே வைத்து அறிந்து கொண்டு அதையே நமக்கும் கற்றுத்தருகின்றது. அவ்வாறு கற்றுத்தருகின்ற இந்த குருத்துவம் கத்தோலிக்க திருச்சபையில் எப்படி புரிந்து கொள்ளப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே யூத மக்களை பற்றி சொன்னது போல அந்த யூத மக்கள் முழுவதுமாக, அந்த இனம் முழுவதுமாகவே தாங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்திருந்தார்கள். அதை தான் பேதுரு தன்னுடைய திருமுகத்தில் மிக தெளிவாக கூறுவார். பேதுருவின் முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். இதில் பார்க்கும்பொழுது அரச குருக்களின் கூட்டத்தினர் என்று மக்கள் அனைவரையும் பார்த்து சொல்லுகின்றார். அரச குருக்களின் கூட்டத்தினர், அரச குருத்துவம் என்ற ஒன்றை நாம் இங்கு பார்க்கின்றோம். அப்படி மக்கள் இனத்தார் அனைவருமே குருக்கள் என்ற அந்த புரிதலை திருச்சபையும் உள்வாங்குகின்றது. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருமே குருக்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, குருத்துவம் என்பது எதற்காக? பலி செலுத்துவதற்காக என்று நாம் பார்த்தோம். நாம் இன்று கத்தோலிக்க திருச்சபையில் செலுத்துகின்ற பலி எது? திருப்பலி. அந்த திருப்பலியை யார் செலுத்துகின்றார்கள்? பல வேளைகளில் நாம் நம்முடைய திருப்பலிகளை பற்றி நினைக்கும் பொழுது நமக்குள்ளாக பேசுவதுண்டு. இன்று திருப்பலி இருக்கின்றது, திருப்பலி ஆற்றுபவர் யார்? இந்த குருவானவர் ஆற்றுகின்றார், அந்த குருவானவர் ஆற்றுகின்றார் என்று நாம் சொல்லுவோம். சற்று சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம், அது யாருடைய பலி? யார் ஒப்பு கொடுக்கின்ற பலி? நமக்கு முன்பாக நின்று குருவாக ஒப்பு கொடுக்கின்றாரே, அந்த குருவானவர் ஒப்பு கொடுக்கின்ற பலியா? இல்லை, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற பலி. ஆகையால் தான் காணிக்கையின் போது குருவானவர் நம்மை ஜெபிக்க அழைக்கும் போது சொல்வார், நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள் என்று. ஆகவே திருப்பலி என்பது நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற ஒரு பலி. நாம் ஒவ்வொருவருமே குருக்கள் என்பதை இது மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. அதே தான் பேதுரு தன்னுடைய திருமுகத்தில் எடுத்து கூறுகின்றார். நாம் அனைவருமே குருக்கள், நாம் அனைவருமே அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று சொல்லுகின்றார். அரச குருத்துவத்தில் நாம் அனைவருமே பங்கு பெறுகின்றோம். ஆகையால் கோவிலுக்கு செல்லும்போது இன்று திருப்பலி ஆற்றுபவர் யார் என்று யாராவது உங்களை கேட்டால் இனி நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நான் தான், நாங்கள் அனைவரும் தான், நாம் அனைவரும் தான் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் திருப்பலி ஆற்றுபவர் அந்த குருவானவர் அல்ல. அந்த குருவானவர் அங்கு எதற்காக இருக்கின்றார்? தலைமை ஏற்று அந்த திருப்பலியை நடத்துவதற்காக. நம் அனைவரின் பலியை நம் பெயரால் அவர் அங்கு ஆற்றுகின்றார். ஆனால் உண்மையாகவே திருப்பலி ஆற்றுவது நாம் அனைவரும் இணைந்தே. அந்த திருச்சபை தான் திருப்பலி ஆற்றுகின்றது, அந்த திருச்சபை தான் அந்த திருப்பலியை இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். நான் செல்லுகின்ற அந்த பலி என்னுடைய பலி, நான் பங்கு பெற செல்லுகின்ற அந்த பலி என்னுடைய பலி, நான் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்ற பலி என்று நாம் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தோமே ஆனால் நற்கருணை பலிக்கு செல்லும்போது நான் திருப்பலி கேட்க செல்லுகின்றேன், திருப்பலி பார்க்க செல்லுகின்றேன் என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மிடம் வராது. ஏனென்றால் நாம் எதற்காக செல்லுகிறோம்? திருப்பலி ஒப்பு கொடுக்க செல்லுகின்றேன், திருப்பலியை நான் கொண்டாடச் செல்லுகின்றேன் என்ற அந்த தெளிவு, அந்த புரிதல் நம்மிடம் இருக்கும். அன்புக்குரியவர்களே,
முதலாக இந்த குருத்துவம் என்ற அருட்சாதனத்தை குறித்து சிந்திக்கும் போது நாம் அனைவருமே குருக்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாம் அனைவருமே அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று சொன்னால் அந்த அரச குருத்துவ கூட்டத்திலே நாம் அனைவருமே வழிமரபினர் என்று சொன்னால் குருக்கள் குருத்துவத்தின் அருட்சாதனம் என்பது என்ன என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும். அப்படி நாம் அனைவருமே அரச திருக்கூட்டம், அரச குருத்துவ திருக்கூட்டம். இதிலிருந்து இருவரை அல்லது ஒரு சிலரை அல்லது ஒரு குழுவினரை இறைவன் தேர்ந்து கொள்ளுகின்றார். தேர்ந்து கொண்டு அரச குருத்துவ திருக்கூட்டத்திலிருந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட பணி குருத்துவமாக அவர்களை இறைவன் நியமிக்கின்றார். இதைதான் பணி குருத்துவம் என்று திருச்சபை உரைக்கின்றது. அப்படியானால் 2 குருத்துவங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஒன்று அரச குருத்துவம், இன்னொன்று பணி குருத்துவம். ராயல் பிரீஸ்டுட், மினிஸ்டீரியல் பிரீஸ்டுட். ராயல் பிரீஸ்டுட் அல்லது அரச குருத்துவம் என்பது நாம் அனைவருமே நம்முடைய திருமுழுக்கினாலே பெறுகின்ற ஒரு கொடை. நாம் அனைவருமே திருமுழுக்கினாலே இறைவனுடைய முன்னிலையிலே அவருக்கு பலி செலுத்தக்கூடியவர்களான அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று இறைவன் நம்மை சிறப்பாக தேர்ந்து கொள்ளுகின்றார். ஆனால் நம்மிலே ஒரு சிலரை, தயாரான மனதுடைய ஒரு சிலரை, இறைவனுடைய திருவுளப்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலரை இறைவன் நியமித்து அவர்களை பணிக்குருக்களாக மாற்றுகின்றார். பணிக்குருக்கள் என்பவர்களுக்கு குறிப்பிட்ட பணியை மிக தெளிவாக இறைவன் தருகின்றார். இந்த பணியை எப்போது தந்தார், எப்படி தந்தார் என்பதை நாம் அறிவோம். பேதுருவை நோக்கி இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் அறிந்திருக்கின்றோம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுவார், விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். அதே போல பேதுருவை மற்ற இடங்களிலும் பார்த்து சொல்லும் போதும் இயேசு கிறிஸ்து அவரிடம் பொறுப்பை ஒப்படைக்கின்றார். அந்த பொறுப்பை ஒவ்வொரு சீடரிடமும் அப்போஸ்தலரிடமும் ஒப்பு கொடுக்கின்றார். அவர் அன்று கொடுத்த அந்த கடமை, அந்த பொறுப்பு, இந்த பொறுப்பை சீடர்கள், அப்போஸ்தலர்கள் இவர்களுடைய பெயரில் இன்றும் கூட குருக்கள் நிறைவேற்றி வருகின்றார்கள் என்பதுதான் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுப்பது. குருக்கள் இன்று இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணி தரப்பட்டிருக்கின்றது. என்ன பணி? சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கு அன்று இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த பணி, அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட பணியை குருக்கள் இன்று நிறைவேற்றி வருகின்றார்கள். அதுதான் பணி குருத்துவம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த பணி குருத்துவத்திற்கு ஒரு சிலரை இறைவன் தேர்ந்து கொள்ளுகின்றார், கிறிஸ்து தேர்ந்து கொள்ளுகின்றார். எப்படி அன்று இருந்த மாபெரும் கூட்டத்திலிருந்து சீடர்கள் என்று ஒரு சிலரையும் அவர்களிலிருந்து அப்போஸ்தலர்கள் என்று ஒரு சிலரையும் இறைவன் தேர்ந்து கொண்டாரோ, கிறிஸ்து தேர்ந்து கொண்டாரோ, அதே போல இன்றும் தன்னுடைய திருக்கூட்டத்திலிருந்து, தன்னுடைய திருச்சபையிலிருந்து தனக்கென பணியாளர்களை கிறிஸ்து தேர்ந்து கொள்ளுகின்றார். அவர்களை தான் நாம் திருப்பணியாளர்கள் என்று சொல்லுகின்றோம். அவர்கள்தான் குருக்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். அவர்களுடைய பணி முதலாக என்ன பணியாக இருக்கின்றது என்று நாம் பார்த்தோமே ஆனால் லூக்கா நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த தன்னுடைய அப்போஸ்தலர்களை பார்த்து, அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல் என்று சொல்லிவிட்டு, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நினைவாக அவர் ஒப்பு கொடுத்த அந்த பலியை, அன்று என் உடல் என் இரத்தம் என்று அவர் ஒப்பு கொடுத்த அந்த பலியை அவருடைய நினைவாக இன்று செய்யக்கூடியவர்களாக, அதே பலியை தொடர்ந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக, அவர் ஆற்றிய அந்த பலியில் மக்களை இணைக்கக்கூடியவர்களாக பணிபுரிய இந்த குருக்களை கிறிஸ்து தேர்ந்து கொள்ளுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த பணி இந்த குருக்களுக்கு தரப்படுகின்றது. இந்த பணிக்காக அவர்கள் சிறப்பான விதத்தில் தேர்ந்து கொள்ளப்படுகின்றார்கள். மிக அழகான ஒரு வசனமாக நம்முடைய இப்பொழுது இருக்கின்ற
பாப்பரசருக்கு முன்பாக இருந்த பாப்பரசர் திருத்தந்தை பெனடிக்ட் 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் கூறும்போது மிக அழகாக கூறுவார் குருத்துவத்தை பற்றி. குருத்துவம் இல்லை என்றால் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லை என்றால் திருச்சபை இல்லை என்பார். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்து இந்த திருச்சபை என்பதை உருவாக்கவில்லை, ஒரு சிறு குழுமத்தை தான் உருவாக்கினார் அப்போஸ்தலர்களை வைத்து. அந்த அப்போஸ்தலர்கள் வழியாக ஒரு திருச்சபை தூய ஆவின் வருகைக்கு பிறகு உருவானது. அந்த குழுமத்தை கிறிஸ்து எதன் அடிப்படையிலே உருவாக்கினார்? எதை மையமாக வைத்து உருவாக்கினார்? என் உடல் என் இரத்தம் என்று அவர் தந்த அந்த பலி, அந்த தியாகம், அந்த நற்கருணையை மையப்படுத்தி, அந்த நற்கருணை தான் அந்த திருச்சபையினுடைய மையமாக இருந்தது, அந்த திருச்சபையினுடைய காரணமாக இருந்தது. இன்றும் கூட அந்த நற்கருணை என்பது திருச்சபை இல்லை என்றால் பொருள் பெறாது. குருத்துவம் இருந்தால் நற்கருணை இருக்கின்றது, நற்கருணை இருந்தால் திருச்சபை இருக்கின்றது. அப்போது குருத்துவம் இல்லை என்று சொன்னால் திருச்சபையே இல்லாமல் ஆகிவிடும், ஒரு பெரிய அபாயம் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். குருக்களினுடைய எண்ணிக்கை இன்று குறைந்து கொண்டே வருகின்றது என்பது நமக்கு தெரியும். மேற்கத்திய நாடுகளிலெல்லாம் இப்பொழுது குருக்கள் மிக குறைவாக இருக்கின்றார்கள். ஒரு குருவே பெரும் பகுதியை பாதுகாக்க வேண்டியதாகவும் பெரும் பகுதியில் உள்ள அந்த விசுவாசிகளுக்கு பணிபுரிய வேண்டியதாகவும் இருக்கின்றது. காரணம் என்ன? குருக்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டாகிவிட்டது. பல இடங்களிலிருந்து இன்று இந்தியா, வியட்நாம் போன்ற இடங்களில் இருக்கின்ற குருவானவர்களை அழைக்கின்றார்கள் பணிபுரிய. ஏனென்றால் அவரவர் இடத்திலே குருக்கள் குறைந்து விட்டார்கள். குருக்கள் இல்லாமல் போனால் திருச்சபை இல்லாமல் போகும், அதற்கான அபாயம் நிறைய இருக்கின்றது என்று 16ஆம் பெனடிக்ட் கூறுவது போல நாம் இன்று இந்த அபாயத்தை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல இடங்களிலும் திருச்சபை வலுவிழந்து கொண்டிருக்கின்றது. திருச்சபையை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் குருத்துவத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். உண்மையான முழுமையான சீடத்துவம் மிக்க குருத்துவத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். அவ்வாறு நாம் வலுப்படுத்தும் போது இந்த குருக்கள் மூலமாக திருச்சபை வளர்கின்றது. இந்த குருக்கள் மூலமாக திருச்சபை பேணி காக்கப்படுகின்றது. குருக்கள் உண்மையிலேயே எதற்காக நியமிக்கப்படுகின்றார்கள்? அவர்களுடைய பணி என்ன? இறை மக்களை பேணி காப்பது, இறைவனுக்காக இறை மக்களுக்காக என்ற இந்த கருத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கின்றவர்களே குருக்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு இந்த அருட்சாதனம், குருத்துவம் என்ற அருட்சாதனத்தை ஒரு சிலருக்கு தர வேண்டும், அவர்களை இந்த குறிப்பிட்ட பணிக்காக நியமிக்க வேண்டும் என்று இறைவன் ஆசைக்கின்றார், திருச்சபையும் ஆசைக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட குருக்கள் எங்கிருந்து வருவார்கள்? நம்முடைய குடும்பங்களிலிருந்து தான் வருவார்கள். நாம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, நீ இந்த பணியை தேர்ந்து கொள்ள கடவுளுக்கு விருப்பமாய் இருந்தால் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கல்வியோடு, மறைக்கல்வியோடு அவர்களை நாம் வளர்க்கவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட பணி குருத்துவத்தை தேர்ந்து கொள்ளுகின்ற மனநிலை அவர்களிடம் இல்லாமலே போய்விடும். அவ்வாறு தேர்ந்து கொள்ளுகின்ற அந்த மனநிலை அவர்களிடம் இல்லை என்று சொன்னால் பிற்காலத்தில் குருத்துவமே இல்லாமல் போய்விடும். குருத்துவமே இல்லை என்று சொன்னால் திருச்சபையை யார் பேணி காப்பது? விசுவாசிகளை யார் பேணி காப்பது? விசுவாசத்தை யார் வளர்த்தெடுப்பது? விசுவாச குடும்பத்தை யார் கட்டி காப்பது? திருச்சபையை யார் நிலைநிறுத்துவது? இது பெரிய கேள்வி அல்லவா? குருத்துவம் என்ற அருட்சாதனம் மிக முக்கியமான அருட்சாதனமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மட்டுமே அது வழங்கப்பட்டாலும், ஒரு சிலர் மட்டுமே அந்த அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டாலும் இந்த அருட்சாதனம் நம்முடைய திருச்சபையின் வாழ்க்கைக்கே வலுவூட்டுகின்ற அருட்சாதனம், நம்முடைய திருச்சபையின் வாழ்வுக்கு உண்மையான உயிர் தருகின்ற அருட்சாதனம் என்பதை நாம் உணர வேண்டும் என்று திருச்சபை நம்மை அழைக்கின்றது. அவ்வாறு இந்த அருட்சாதனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. குருத்துவம் என்பது ஒரு பணி, அது ஒரு பதவி அல்ல. குருத்துவம் என்பது ஒரு பணி. ஆகையால் குருக்களை நாம் பார்க்கும்பொழுது நமக்கென நியமிக்கப்பட்டவர்கள், நமக்கென வாழ்பவர்கள், இறைவனுக்காகவும் இறை மக்களுக்காகவும் வாழ்பவர்கள் என்ற அந்த கருத்து நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வேண்டும்.
அவர்களை பதவியில் இருக்கின்ற ஒருவராக அல்லது அதிகாரத்தில் இருக்கின்ற ஒருவராக மட்டும் நாம் பார்க்கும்போது அவர்களிடம் குறை காணுவது நம்முடைய உள்ளத்தில் மிக அதிகமாக நடப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்களை பதவியில் இருப்பவர்களாகவோ அதிகாரத்தில் இருப்பவர்களாகவோ பார்க்காமல் நமக்காக பணிபுரிபவர்களாக நாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவர்களுக்கு நம்முடைய உதவியும் அவர்களுக்கு நம்முடைய ஜெபமும் அவர்களுக்கு நம்முடைய உடனிருப்பும் தேவைப்படுகின்றது என்பது நமக்கு புரியும். குருத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பணியாளர்களும் கூட தாங்கள் பணியாளர்கள் பதவியில் இருப்பவர்கள் அல்ல, அதிகாரத்தில் இருப்பவர்கள் அல்ல என்பதை முழுமையாக நம்பி அதை தங்களுடைய நிலைப்பாடாக கொண்டு வாழ வேண்டி இருக்கின்றது. ஆனால் அதை நாம் அவர்களிடம் சொல்லுவோம். விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வேண்டியது என்னவென்றால், இந்த குருக்கள் நமக்கென நியமிக்கப்பட்டவர்கள், நமக்கென நம்முடைய வாழ்வுக்கென நம்முடைய விசுவாசம் வலுப்பட வேண்டும் என இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அவ்வாறு நாம் உணர்ந்து கொள்ளும்போது இவர்களுக்காக, இந்த குருக்களுக்காக ஜெபிக்கின்ற பழக்கம் நம்மிலே அதிகமாகும். அவர்களுக்காக ஜெபிப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அவர்களைப் போல, இன்று இருக்கின்ற குருக்களைப் போல இன்னும் அதிகமாக குருக்கள் உருவாக வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலிருந்து குருக்கள் உருவாக வேண்டும் என்ற ஆசை நம்மிடம் இருக்க வேண்டும். குருக்களாக விரும்புகின்ற பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அவ்வாறு எந்த எண்ணமும் இல்லாத பிள்ளைகளுக்கு கூட அவ்வாறு இருக்கின்ற எண்ணங்கள் உருவாகும்படியாக அவர்களை நாம் வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை தர வேண்டும். உண்மையாகவே திருப்பலியிலே பங்கெடுக்கும் போது அந்த திருப்பலியின் பொருள் என்ன, அதிலே நடப்பது என்ன என்பதை நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லும்போது அவர்களுக்கு இந்த குருத்துவத்தின் மேன்மை புரியும், அவர்களுக்கு இந்த குருத்துவத்தின் பொருள் புரியும். அவ்வாறு புரிந்து அந்த குருத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்களே இறைவன் தேர்ந்து கொண்டார் என்று சொன்னால், அவர்களே இந்த திருச்சபைக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களே இறைவனுக்காக, இறை மக்களுக்காக என்ற ஒரு சித்தாந்தத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை வாழ தயாராக இருந்தார்கள் என்று சொன்னால், திருச்சபை அதனால் வளம் பெறுகின்றது. ஒவ்வொரு குருவும் திருச்சபையை வளம் பெறச் செய்கின்ற ஒருவராக மாறுகின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகையால் அன்புக்குரியவர்களே, குருத்துவம் என்ற அருட்சாதனம் ஒரு சிலருக்கு மட்டுமே வழங்கப்பட்டாலும் அந்த அருட்சாதனம் திருச்சபைக்கு பெரிதும் தேவைப்படுகின்ற ஒரு அருட்சாதனம், திருச்சபைக்கு வலுவூட்டுகின்ற ஒரு அருட்சாதனம் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த அருட்சாதனத்திலே நடக்கின்ற பல சடங்குகளை நாம் பார்த்திருக்காவிட்டால் அதை இன்னொரு முறை எங்காவது சென்று பார்க்க ஆசைப்படுங்கள். ஏனென்றால் மிக அழகான, அர்த்தமுள்ள, பொருள் பொதிந்த சடங்குகளாக அவை இருக்கின்றன. ஒவ்வொரு படியிலும் அந்த நபரை திருச்சபையிலிருந்து தேர்ந்தெடுத்து அந்த திருச்சபைக்காகவே நியமிக்கின்ற அந்த வழிமுறையை நாம் பார்க்கின்றோம். அவர் திருச்சபையிலிருந்து வருகின்றார், திருச்சபையால் மேல் அனுப்பப்பட்டவராக இருக்கின்றார். அவரை இறைவன் தேர்ந்து கொண்டு தன்னுடைய பணிக்காக, தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய திருச்சபைக்காக, எந்த திருச்சபையிலிருந்து வருகின்றாரோ அந்த திருச்சபைக்காகவே அவரை பணியாளராக நியமிக்கின்றார் என்ற பொருள் மிக அழகாக அந்த வழிபாட்டில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த அருட்சாதனம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய அழைப்பாகவும் சவாலாகவும் இருக்கின்றது. அழைப்பு ஏன் என்று சொன்னால், நாம் அரச குருத்துவ திருக்கூட்டம், நாமும் குருக்கள் தான். அப்படி இருக்க இந்த பணி குருக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது அழைப்பாகின்றது. இந்த பணிக்குருக்கள் ஒவ்வொருவரும் நம்மிடமிருந்தே தோன்றுகின்றார்கள், நம்மிடமிருந்தே உருவாகின்றார்கள் என்பதனாலே நம்மிடையே இருக்கின்ற இளைஞர்களை, சிறுவர்களை நாம் முழுமையான விசுவாசத்தோடு வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குமேயானால், அவர்களுக்கு இந்த அழைப்பு இருக்குமேயானால் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை இறைப்பணிக்காக அளிக்க வேண்டும் என்ற சவாலையும் இது நமக்கு முன்னிறுத்துகின்றது. குருத்துவம் என்ற அருட்சாதனத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது குருக்களை நாம் புரிந்து கொள்கின்றோம். குருத்துவம் என்ற அருட்சாதனத்தின் மேன்மையை நாம் புரிந்து கொள்ளும்போது குருக்களினுடைய வாழ்க்கையும், அந்த வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கின்ற பற்பல சோதனைகளையும் நாம் புரிந்து கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் பல இடங்களிலே பலவிதமான செய்திகளை நாம் கேள்விப்படுகின்றோம். குருக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், அதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் இவற்றை பெரிதாக்கி, இவற்றை திருச்சபைக்கே ஒரு களங்கமாக நாம் மாற்றிவிடாமல் அந்த குருக்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
குருக்கள் என்பவர்கள் இறைவனுக்காக, இறை மக்களுக்காக வாழ தங்களையே அர்ப்பணிக்கின்ற பணியாளர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இறைவனுக்காகவும் இறை மக்களுக்காகவும் வாழுகின்ற அந்த வாழ்க்கையில் பல சோதனைகளை, பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உணர்ந்தோமேயானால் நம்முடைய பணியாளர்களுக்காக, நம்முடைய மேய்ப்பர்களுக்காக, நம்மிடையிருந்து உருவான இந்த குருக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நம்முடைய உள்ளத்தில் நாம் கண்டிப்பாக நல்ல எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு நம்மாலான உதவியை நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் நம்மிலே நிறைந்திருக்கும். அந்த எண்ணத்தோடு நம்முடைய குருக்களை நாம் பார்ப்போம். அந்த உதவி செய்கின்ற மனத்தோடு நம்முடைய குருக்களை நாம் பார்ப்போம். ஜெப நிலையோடு அந்த குருக்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் போது இந்த குருக்கள் நமக்கு நிறைவான பணியாளர்களாக, இறை பணியாளர்களாக மாறுவார்கள். நம்முடைய குருக்களுக்காக நாம் ஒவ்வொருவருமே ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய குருக்களுக்காக ஜெபிப்போமா? நமக்கு தெரிந்த குருக்கள், நம்முடைய பங்கிலே இருக்கின்ற குருக்கள், நம்முடைய குடும்பங்களிலிருந்து உருவாகி இருக்கின்ற குருக்கள், இவர்களுக்காக இந்த வேளையில் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுடைய குடும்பங்களிலிருந்து நீர் உருவாக்கியுள்ள இந்த குருக்களுக்காக உம்மிடம் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பங்கிலே இருக்கின்ற குருக்களுக்காக உம்மிடம் ஜெபிக்கின்றோம். பல இடங்களிலே உம்முடைய இறை பணியை பல சோதனைகளுக்கு மத்தியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற குருக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களோடு இருந்து தூய் ஆவியினாலே அவர்களை திடப்படுத்தி இந்த சோதனைகளின் மத்தியிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் உம்முடைய பணியாளர்களாக, உம்முடைய விசுவாசத்தை மக்கள் மத்தியிலே தெளிவாக நிலைநாட்டக்கூடியவர்களாக, உம்முடைய விசுவாசத்திலே அவர்களை வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக இந்த பிள்ளைகளை, இந்த குருக்களை நீரே உம்முடைய கரத்தில் ஏற்று பாதுகாத்தருளும். அவர்களுக்கு தேவையான மன திடத்தை தந்தருளும். தூய ஆவியின் துணையை தந்தருளும். இதன் மூலமாக அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய பணியாளர்களாக என்றுமே வாழும்படியாக அவர்களுக்கு நீரே துணை நின்றருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.